நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியோட குளோபல் அலுமினி மீட் ஜான்வரி 4, 2025 இங்கே சென்னையில் நடக்குது. என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அலுமினிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 930 வந்து சிஇஓஸாக இருக்காங்க. அண்ட் மோர் தேன் 1,300 ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய அந்த லெகசி இருக்கிற அந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட குளோபல் அலுமினி மீட் நடக்குது. அதில் ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 1,000, ஆல் ஓவர் த வேர்ல்டு 1,500 அலுமினிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இது கிளியரா இண்டிகேட் பண்றது என்னன்னா, அவங்களோட ஆல்மா மேட்ருக்கு நாம என்ன திருப்பி கொடுக்கலாம், நம்ம கண்ட்ரிக்கு என்ன திருப்பி கொடுக்கலாம்னு அந்த ஒரு பெரிய தாகத்தோட அவங்க இங்க வராங்க. அதை என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப இரு கரம் கொண்டு வரவேற்று நம்ம என்ஐடி திருச்சி இந்த அலுமினி வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த நெட்வொர்க்கிங்காகவும் இது ரொம்ப பெரிய அளவுல சென்னையில நடக்குது. அண்ட் மெயினா வந்து இப்போ என்ஐடி திருச்சி நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோ சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஃபேக்கல்ட்டிக்கு மத்தியிலையும் கொண்டு வரணுன்றதுல இதுல வந்து அலுமினிஸ் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அலுமினிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல இருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்றதுல இருந்து, அண்ட் லேப் செட் பண்றதுல இருந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து அந்த அலுமினிஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பெரிய லெவலுக்கு போகும். ஸோ அந்த விதத்துல வந்து என்ஐடி திருச்சியில ஒரு 20 ஏக்கர்ஸ்ல ஒரு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபண்டிங் எல்லாமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வில் பி அன் ஐகானிக் பில்டிங். எங்க வந்து இந்த டயர் 2 சிட்டி திருச்சி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு அது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய சாதனமா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் த என்ஐடி திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலா இருக்கும். ஸோ இந்த உந்துதல் வந்து நம்ம தன்னிறைவு அடைந்த பாரதத்தை வந்து கொண்டு போறதுக்கு அந்த மிஷன்ல வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திருச்சி மாதிரி ஒரு சிட்டியில இருந்து. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப எல்லா அலுமினிஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து வர்றவங்களையும் வரவேற்று உங்களோட நெட்வொர்க்கை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு அண்ட் நாட் ஒன்லி டு என்ஐடி திருச்சி, இந்த பாரதத்துக்கும் வந்து உங்களால கான்ட்ரிபியூஷனை பண்ணி தலை சிறந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகணும். அதே மாதிரி உங்க ஆல்மா மேட்டர் என்ஐடி திருச்சியை கொண்டு போகணும்ன்றத நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வராங்க அக்ராஸ் குளோபல் வராங்க. நீங்க என்ஐடி திருச்சி அலுமினின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேட் செக்டர்ல மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் டாடா சன்ஸ் வராரு, அவர் டாடா குரூப்புக்கே சேர்மன். இது மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தா பப்ளிக் லைஃப்ல இருக்காரு அவரு. ஓகே, தென் மிஸ்டர் ஷாம் ஸ்ரீனிவாசன் சேர்மன் ஃபெட்ஃபினா, இப்பதான் அவர் ஃபெடரல் பேங்க் எம்டிஆர் இருந்தார், பெஸ்ட் பேங்கர் இருந்திருக்காரு. மிஸ்டர் ரவி சன்னா ரெட்டி அவர் வந்து ஸ்ரீ சிட்டி ஃபவுண்டர் அவரு. அதே மாதிரி மிஸ்டர் பி வீரமுத்துவேல், நம்ம அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா, அவர் ஐஎஸ்ஆர்ஓல டைரக்டர் சந்திராயன் மிஷனுக்கு அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. அதே மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் பப்ளிக் சர்வீஸ் இருக்காங்க மிஸ்டர் விஷ்ணு வேணுகோபால், அவர் வந்து தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ ஹெட்டா இருந்தாரு. சீனியர் காயத்ரி ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கார்பரேஷன் கமிஷனர் கூட என்ஐடி திருச்சி தான் அவரு. குமரகுருநாதன் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பொன்னி ஆஸ்கர்னு, மிஸ்டர் பாஸ்கர், அவங்க ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். அப்புறம் நிறைய பேங்கர்ஸ். நீங்க ஆர்இசில படிச்சவங்க பல துறையில இருக்காங்க, பல நாட்டுல இருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் இது. அந்த 1500 வந்து நீங்க பேச போறது ஒரு 40 பேரோ 50 பேரோ தான். அவங்க ஏன்னா ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஃபீல்ட்ல. இதுக்கு ஏன் அலுமினி இங்க வராங்கன்னா, இது வந்து மீட்டிங் எல்லாம் நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றது எப்போதும் ஒரு ஜாலிக்கு இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது ஒண்டி இல்லை. இந்த மாதிரி மீட்டிங்ல அந்த 12 ஹவர்ஸ்லயோ நாங்க காலம்பர 9 ஆரம்பிச்சு 9:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 9 வரைக்கும் போறோம். ஈவினிங் அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாக்கி இந்த பெரிய உங்களை பாக்குறதுக்கு, அவங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு, முடிஞ்ச பேசுறதுக்கு, அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கெட் இன்ஸ்பயர்ட், அவங்களை பெரிய இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். we are going to do some technology where நீங்க வந்து you can find out who's there அந்த இதுல அன்னைக்கு. அது மூலமா போய் அவங்ககிட்ட பேசி வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல புது சிட்டிக்கு போறனோ ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியோ இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம், ஃபைனான்சிங் ஃபண்டிங் ஐடியா கிடைக்கலாம். ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து புது ஐடியா கிடைக்கலாம். ஆண்டர்பிரினர் ஆக வேண்டிய ஆசைப்பட்டவங்களுக்கு we are giving an entrepreneurship section completely. So this will not be just alumni meet ன்னு சொல்றதோட it is a platform for alumni to get together, meet each other, learn from each other, collaborate with each other and benefit from each other.